வணக்கம். இன்று நம்ம பார்க்க போறது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ். இரண்டு சேம் சைன் பிளஸ்ஸை பிளஸ்ஸால் இன்று பண்ணினால் பிளஸ் கிடைக்கும். மைனஸை மைனஸால் இன்று பண்ணினால் பிளஸ் கிடைக்கும். இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, சேம் சைன் மல்டிப்ளை பண்ணும் பொழுது பிளஸ் கிடைக்கும். இதே போல டிஃபரண்ட் சைன் மைனஸை பிளஸ்ஸால் இன்று பண்ணினால், அதே போல பிளஸ்ஸை மைனஸால் இன்று பண்ணினால் என்ன கிடைக்கும்? மைனஸ் கிடைக்கும். இரண்டு ஒரே சைன் மல்டிப்ளை பண்ணும் பொழுது பிளஸ் கிடைக்கும். இரண்டு வித்தியாசமான சைன் மல்டிப்ளை பண்ணும் பொழுது மைனஸ் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இரண்டு பிளஸ் நம்பரை எடுத்து இப்ப மல்டிப்ளை பண்ண போறேன். இரண்டு பிளஸ் நம்பர் என்ன பண்றேன்னா, 2y 2 என்பது பிளஸ் நம்பர், இதை 3 ஆல மல்டிப்ளை பண்றேன். 2y 3 ஆல் மல்டிப்ளை பண்ணினால் என்ன கிடைக்கும்? 2 3s are 6 கிடைக்கும். என்ன 6 கிடைக்கும்? பிளஸ் 6 கிடைக்கும். அதே போல 5y 7 ஆல் மல்டிப்ளை பண்ணினால் என்ன கிடைக்கும்? 5 into 7, 5 7s are 35 இப்படி கிடைக்கும். இப்ப நான் என்ன பண்ணினேன்னா, இரண்டு சேம் சைன் மல்டிப்ளை பண்ணும் பொழுது, இரண்டு பாசிட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணும் பொழுது ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும். இதே போல இரண்டு நெகட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ண போறேன். -7ஐ -4 ஆல் மல்டிப்ளை பண்ணினால், -7 என்பது நெகட்டிவ் இன்டிஜர், -4 என்பது நெகட்டிவ் இன்டிஜர். -7ஐ -4 ஆல் மல்டிப்ளை பண்ணினால், இப்போதான் சொன்னேன் சேம் சைன் மல்டிப்ளை பண்ணும் பொழுது பிளஸ் கிடைக்கும்னு சொன்னேன். 7 into 4, 7 4s are 28. அடுத்தது இன்னொரு ப்ராப்ளம் கூட. -10ஐ -5 ஆல் மல்டிப்ளை பண்றேன். -10ஐ -5 ஆல் மல்டிப்ளை பண்ணும் பொழுது சேம் சைன் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், 10 into 5, 10 5s are 50. இப்ப இரண்டு சேம் சைன் மல்டிப்ளை பண்ணும் பொழுது நமக்கு பிளஸ் கிடைக்கும் என்பதை பார்த்தோம். இனி அடுத்தது டிஃபரண்ட் சைன். ஒரு பிளஸ் நம்பர், ஒரு மைனஸ், ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர், ஒரு நெகட்டிவ் இன்டிஜர். 7 என்ற பாசிட்டிவ் இன்டிஜரை -3 என்ற நெகட்டிவ் இன்டிஜரால் மல்டிப்ளை பண்றேன். அப்படி மல்டிப்ளை பண்ணும் பொழுது பிளஸ் இன்டு மைனஸ், டிஃபரண்ட் சைன். டிஃபரண்ட் சைன் மல்டிப்ளை பண்ணும் பொழுது மைனஸ் கிடைக்கும். 7 3s are 21. அதே போல 8ஐ -6 ஆல் மல்டிப்ளை பண்ணும் பொழுது மைனஸ், 8 6 are எவ்வளவு? 48. இப்ப நான் என்ன பண்ணினேன்? முதல்ல பாசிட்டிவ் இன்டிஜரை எடுத்தேன், இரண்டாவது நெகட்டிவ் இன்டிஜரை எடுத்தேன். பாசிட்டிவ் இன்டிஜரை நெகட்டிவ் இன்டிஜரால மல்டிப்ளை பண்ணினேன். அப்ப எனக்கு என்ன கிடைச்சி? நெகட்டிவ் இன்டிஜர் தான் கிடைச்சி. அதே போல இப்ப முதல்ல நெகட்டிவ் இன்டிஜரை எடுக்க போறேன், அடுத்தது பாசிட்டிவ் இன்டிஜரை எடுக்கிறேன். -11 என்ற நெகட்டிவ் இன்டிஜரை 3 என்ற பாசிட்டிவ் இன்டிஜரால மல்டிப்ளை பண்றேன். இரண்டு டிஃபரண்ட் சைன் மல்டிப்ளை பண்ணினால் மைனஸ் கிடைக்கும். 11 3s are 33. அதே போல -15ஐ 4 ஆல மல்டிப்ளை பண்றேன். மைனஸ் இன்டு பிளஸ், மைனஸ் 15 into 4 எவ்வளவு? 60. -60 கிடைச்சாச்சு. இப்போ பாசிட்டிவ் இன்டிஜரை நம்ம
ஒரு நெகட்டிவ் இன்டிஜர், இரண்டு டிஃபரண்ட் சைனை எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு பார்த்தோம். அதே போல இரண்டு சேம் சைனை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்னு பார்த்தோம். இதுவரை நம்ம பார்த்தது ரெண்டு நம்பர் 4 into 3 minus 5 into 6 இப்படி பார்த்தோம். இப்போ நாம் பார்க்க போறது மூன்று நம்பரை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம். மூணு பாசிட்டிவ் நம்பர் 2 into 5 into 4 எப்படி மல்டிப்ளை பண்ணலாம். இந்த மூணுமே பாசிட்டிவ் இன்டிஜர். இது பிளஸ், இது பிளஸ், இது பிளஸ். பிளஸ் அப்ப 2 into 5 சொல்லுங்க. 10 into 4. What is 10 into 4? எவ்வளவு? 40. முடிஞ்சு போச்சு. இனி மூணு நெகட்டிவ் நம்பர் எடுப்போமா. -3ஐ -4 ஆலும் -2 ஆலும் மல்டிப்ளை பண்றேன். -3ஐ -4 ஆலும் -2 ஆலும் மல்டிப்ளை பண்றேன். முதல்ல இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் இன்டு மைனஸ், சேம் சைன் மல்டிப்ளை பண்ணினா பிளஸ் வரும். பிளஸ் 3 4 ஆல் இன்டு பண்ணா 3 4s are 12. இதனை திருப்பி நீ யாரு கூட பண்ணணும்? -2 கூட மல்டிப்ளை பண்ணணும். பிளஸ் இன்டு மைனஸ் என்ன? மைனஸ். பிளஸ் இன்டு மைனஸ் என்ன? மைனஸ். 12 2s are எவ்வளவு? 24. அப்ப இது உங்களுக்கு என்ன புரியுது? மூன்று சேம் சைன் மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா, அதாவது மைனஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் கிடைக்கும். ஆனா மூன்று பிளஸ் சைன் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் கிடைக்கும். அதனால முதல்ல ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுங்க. அப்ப நமக்கு என்ன செய்யாது? குழப்பம் வரவே வராது. இனி அடுத்தது ஒரு பிளஸ் நம்பர், ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் 3 இன்டு ஒரு நெகட்டிவ் இன்டிஜர் -1 இன்டு இன்னொரு நம்பர் ஒரு நெகட்டிவ் இன்டிஜர் -5. இப்போ பாப்போமா எப்படி கிடைக்குதுன்னு. முதல்ல 3ய -1ஆல மல்டிப்ளை பண்ணணும். இது பிளஸ், இது என்னது? நெகட்டிவ் மைனஸ். பிளஸ் இன்டு மைனஸ் என்ன? மைனஸ். 3 இன்டு 1 என்ன? 3 இன்டு என்ன இருக்கு? -5. மைனஸ் இன்டு மைனஸ் எவ்வளவு? பிளஸ். 3 5s are எவ்வளவு? 15. 3 5s are 15. இப்ப என்ன பார்த்தோம்? ஒரு பாசிட்டிவ் பார்த்தோம், ரெண்டு நெகட்டிவ் பார்த்தோம். இனி நம்ம பார்க்க போறது என்னன்னா முக்கியமான ஒரு இது பாருங்க. எனி நம்பர், எந்த ஒரு நம்பரையும் எனி நம்பர் மல்டிப்ளை பை 1, ஒன்னால மல்டிப்ளை பண்ணதுனால the same number itself, the same number தான் வரும். the same number itself, the same number itself. அப்ப எந்த ஒரு நம்பரையும் ஒன்னால மல்டிப்ளை பண்ணினால் அதே நம்பர் வரும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போமா. 9 into 1, 9 ஒன்னால் மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு? 9. ஏ ஒன்னால் மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு? ஏ. இப்ப என்ன புரியுது? ஏற்கனவே அடிஷன்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒரு நம்பரை 0வால் ஆட் பண்ணும்போது அந்த நம்பர் மாறல, எனவே 0க்கு பேரு டம்மி. அதே போல இங்க மல்டிப்ளை பண்ணும் பொழுது ஒன்றால மல்டிப்ளை பண்ணுனா எனக்கு அந்த நம்பர் மாறல. பாருங்க, 9 ஒன்னால மல்டிப்ளை பண்ண 9 அப்படியே வருது. ஏ ஒன்னால மல்டிப்ளை பண்ணா ஏ அப்படியே வருது. அப்ப இங்க டம்மி யாரு? 1. அப்ப டம்மி நான் என்னன்னு சொல்லி தந்தேன்? ஐடென்டிட்டி. அப்ப இங்க மல்டிப்ளை பண்ணும் பொழுது டம்மியா இருக்கனால ஒண்ணுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. அப்ப நான் உங்களுக்கு அடிட்டிவ் ஐடென்டிட்டினா 0ன்னு தெரியும், 1 மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டின்னு தெரியும். இப்ப இன்னொரு கேள்வி, எந்த ஒரு நம்பரையும் 0வால மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? எந்த ஒரு நம்பரையும் 0வால, இப்ப உதாரணமா 3, இத 0வால மல்டிப்ளை பண்றேன், என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அதே போல 100 அதை 0வால மல்டிப்ளை பண்றேன், என்னதான் கிடைக்கும்?
0 தான் கிடைக்கும். அப்ப எந்த ஒரு நம்பரை 0வால் மல்டிப்ளை பண்ணினால் 0 கிடைக்கும், எந்த ஒரு நம்பரை 1ஆல் மல்டிப்ளை பண்ணா அதே நம்பர் தான் கிடைக்கும். இது மறக்கக்கூடாது. புரிஞ்சுதா? இன்னொரு சின்ன கூட முடிச்சுட்டு நம்ம அடுத்த போயிடலாம். இப்போ உதாரணமா 2 டிஜிட் நம்பரை எப்படி சார் மல்டிப்ளை பண்றது? இப்ப 57ஐ 23ஆல மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கிடுங்க. எப்படி பண்ணுவீங்க? இதுல 57 இன்டு அடுத்த யாரு 23. எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? முதல்ல இது 1's பிளேஸ், இது 10's பிளேஸ். 7 3, 7 into 3 எவ்வளவு? 7 3s are 21. ரிமைண்டர் எவ்வளவு? 2. 5 3s are எவ்வளவு? 15 plus 2 எவ்வளவு? 17. அடுத்தது 2 7s are எவ்வளவு? 14. பார்த்துடுங்க, இது 1s, இது 10s. அப்போ 1 10s, 10sல எழுதணும். 7 2s are 14. ரிமைண்டர் எவ்வளவு? 1. 5 2s are 10. 10 plus 1 எவ்வளவு? 11. இனி இதை ஆட் பண்ணுங்க. 1 7 plus 4 எவ்வளவு? 11. 1 plus 1 2 plus 1 3 1 1 3 1 1 என்பது ஆன்சர். இதே போல 2 டிஜிட் நம்பரை பண்ணுங்க. நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் தர்றேன், அதையும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 202 into 343 34 into 12 இந்த ரெண்டு கணக்கையும் ஹோம்வொர்க் பண்ணி பாருங்க. சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பயனடையுங்கள், மற்றவர்களையும் பயனடை செய்யுங்கள். நன்றி.